தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இங்குமே ஊழிய பணியும் இந்தாரே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இங்குமே ஊழிய பணியும் இந்தாரே. செல்வாயோ, ஜெபிப்பாயோ, கொடுப்பாயோ, அனுப்புவாயோ, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. செல்வாயோ, ஜெபிப்பாயோ, கொடுப்பாயோ, அனுப்புவாயோ, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. மேய்ப்பனில்லாத ஆடுகள் நாம் மேய்ந்து சிதறுகின்றோமே. வாடி வாழுகின்றோமே, வாரும் என் இயேசுவே. வாடி வாழுகின்றோமே, வாரும் என் இயேசுவே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இங்குமே ஊழிய பணியும் இந்தாரே. பயிரோ விளைந்து நிற்குதே, அறுப்புக்கு ஆட்கள் இல்லையே. காரணங்கள் பல சொல்வாயோ, நீ கர்த்தர் அழைக்கும் இவ்வேளையிலே. காரணங்கள் பல சொல்வாயோ, நீ கர்த்தர் அழைக்கும் இவ்வேளையிலே. தேவன் தம் ஒரே குமாரனை உலகிற்கு அளித்தபடினார், உன்னத மீட்பை இங்குமே ஊழிய பணியும் இந்தாரே. செல்வோம் நாம், ஜெபிப்போம் நாம், கொடுப்போம் நாம், உழைப்போம் நாம், ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. செல்வோம் நாம், ஜெபிப்போம் நாம், கொடுப்போம் நாம், உழைப்போம் நாம், ஊழியம் உலகமெங்கும் பரவவே. அல்லேலூயா, ஊழியம் உலகமெங்கும் பரவவே. இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 27 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் 2026 ஊழியர்களை கொண்டு இந்திய தேசத்தின் 285 மாவட்டங்களில் உள்ள 67,535 கிராமங்களை சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 12,469 இடங்களில் வீடுகள், வீட்டு முற்றங்களிலும் 474 இடங்களில் ஆலயங்களிலும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். நாம் உருவாக்கின திருச்சபைகள் தோர்ணக்கல் திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையோடு இணைக்கப்பட்டிருப்பது போல ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலத்தில்
நாம் உருவாக்கின திருச்சபைகள் வட இந்திய திருச்சபையின் CNI சம்பல்பூர் திருமண்டலத்தோடும், மேற்கு வங்காள மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் CNI துர்காபூர் திருமண்டலத்தோடும் டயசிஷன் சர்ச் கவுன்சில் ஆக இணைக்கப்பட்டுள்ளது. கோயா என்ற ஆதிவாசி மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதங்களும் நீதிமொழிகளும், பழைய ஏற்பாட்டில் மோசேயின் 5 ஆகமங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளின் மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சுதேச மிஷனரிகளுக்கான பயிற்சி மையங்கள் 3 இடங்களிலும், கலாச்சாரம் கடந்த தமிழ் மிஷனரிகளுக்கான பயிற்சி மையம் ஒன்றை திருமறையூரிலும் நடத்தி வருகிறோம். சமுதாய முன்னேற்றம் சார்ந்த சுவிசேஷ பணிகள் நல்ல பலன் தருபவை என்பதை நாம் அறிவோம். இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலம் நாம் 31 இடங்களில் நடத்தும் ஆதிவாசி பிள்ளைகளுக்கான விடுதிகளில் 2332 பிள்ளைகளும், 65 பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2492 பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். மருத்துவ வசதிகளற்ற நிலையில் வாழும் மக்களுக்கு 7 இடங்களில் முதலுதவி மையங்களையும், 3 மருத்துவ மையங்களையும், 2 மருத்துவமனைகளையும் நாம் நடத்தி வருகிறோம். 7 இடங்களில் நாம் நடத்தி வரும் பாடசாலைகளில் 4102 பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றனர். 74 இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும், 4 இடங்களில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும், பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவை தாய்மார் நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மை காணப்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் இங்கு தெளிவாக இங்கு சுட்டி காட்டுகிறது நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் எதற்காக நாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம், எதற்காக அநேக பிரயாசம் எடுக்கிறோம், எப்படியாயிலும் நான் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ உண்மை உள்ளவனா இருக்கும் பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில உண்மை காணப்படுகிறதா? இன்றைக்கு அநேக மனிதர்கள் உலகத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற மனிதர்களை நான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் மிகவும் லகுவாக அந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டிருப்பார்களா என்றால் இல்லை, சற்று கடினமாக தான் பாதைகளை கடந்து வந்திருக்க கூடும். ஏனென்றால் போட்டி நிறைந்த, போராட்டம் நிறைந்த, பாடு நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையா இருப்பது என்பது சற்று கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் நாம் தேவனை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உண்மையா இருப்பதற்கு
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் உண்மையா இருந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். தூய பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1:9 மிக தெளிவாக எழுதுகிறார், நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி. இன்னும் எபிரோன் ஆக்கியோர் மிக தெளிவாக எழுதுகிறார். எபிரேயர் 2:3 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை அனுப்பினவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறாரு. இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால நீயும் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறது நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாஞ்சையும் அவருடைய விருப்பமும் அதுதான். ஆகவேதான் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 2:10 நீ மரண பரிந்த உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை உலக மனிதர்கள் சொல்லலாம், இவளுக்கு பொழைக்க தெரியல, அந்த இடத்துல மட்டும் ஒரு பொய்யை சொல்லியிருந்தா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்கேயோ உயர்ந்த நிலைக்கு போயிருக்கலாம் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நம்ம அந்த ஊரோடு ஒத்து போவதற்காக பொய் சொல்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கல. ஒருவேளை ஆண்டவர் மற்றவர் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். நான் மற்ற ஜனங்களை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்தேன் என்று சொன்ன தேவன் நம்மகிட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். லூக்கா நற்செய்தி நூல்ல 19:17 தாளந்துகளை குறித்து நம்ம பார்க்கின்றோம். எஜமான் வந்து ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் மற்றொரு 2 தாளந்தும் வேறொரு 1 தாளந்தையும் எஜமான் வந்து கொடுத்தார். கொடுத்த எஜமான் அதை கொடுத்து விட்டு அவர் சென்று விடவில்லை, அவர் திரும்பி வந்து அதை கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், பணிகளை கொடுத்திருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், உன்னதமான பணிகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மீண்டும் வந்து அவர் நமக்கு கணக்கு கேட்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு கணக்கு கேட்க அவர் வரப்போகிறார். இதோ வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் தாமதியார். உடைய இருதயங்களையும் உடைய உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற நீதி உள்ள நியாயாதிபதியார் அவர் கணக்கு கேட்க வரப்போகிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவன் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில உள்ள ஒரு சில காரியங்களை நாம் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக செவி கொடுப்பதிலே உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமம் 28:1 பின்பாகம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீ உண்மையாய் அவருக்கு செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது மேன்மையாக வைப்பாராம்? உண்மையாய் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலேயும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு செவி கொடுக்கிற அனுபவம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? உண்மையாய் நாம் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கும் அநேகருக்கு அவருடைய சத்தம் எது என்று சொல்லியே தெரியாத மனிதர்கள் இருக்கிறாங்க. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் காதை ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் பெண் மான்களை ஈன பண்ணும்படி செய்கிற சத்தம். அவருடைய சத்தம் வல்லமையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய சத்தம். அந்த சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்திருந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுவீராக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 3:10 சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுகிறதை பார்க்கின்றோம். ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சாமுவேலுக்கு தெரியல, ஆனா ஏலி சொல்கிறார் உன்னை ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி. அதை அறிந்த சாமுவேல் மீண்டும் கர்த்தருடைய சத்தத்திற்காக அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் காத்திருந்து ஆண்டவர் மறுபடியுமாக அவர் கூப்பிடும்போது கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவருடைய சத்தத்திற்கு அங்கு செவி கொடுக்கிறதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா?
சாமுவேலுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததினால்தான் பின் நாட்களிலே அவன் இஸ்ரவேலை மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய வல்லமையின் கிருபைகளை அவன் பெற்றிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் ராஜாவையும் அது மட்டுமல்ல தாவீது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபையின் வரங்களையும் அவன் பெற்றிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அனுதினம் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா சூலமித்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது, மிகவும் அதிகமாக நேசித்தவள். அவள் சொல்லுகிற காரியம், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகிற சூலமித்தி அவள் சொல்லுகிறார். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அவள் சொல்லுகிற காரியம், நான் படுத்து நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அவள் படுத்து நித்திரை பண்ணுகிறாள், ஆனால் அவளுடைய இருதயம் விழித்திருந்தது. ஆனால் நேசர் கூப்பிடுகிற சத்தம் அந்த காதுகளிலே விழுகிறதை நாம் பார்க்கின்றோம். நாமளும் அநேக நேரங்களில் என்ன செய்வோம், படுத்து நல்லா நித்திரை பண்ணி கொண்டு இருப்போம், கண்களெல்லாம் மூடி இருப்போம். ஆனால் நம்முடைய சிந்தனைகளும் இருதயங்களும் எங்கெல்லாமோ போய் சுத்திட்டு வரும். அதே போல அவள் சொல்றான், படுத்து நித்திரை பண்ணினேன், இருதயமோ விழித்திருந்தது என்று சொல்லுகிறான். நேசர் கூப்பிடுற சத்தம் அழகாக அவருடைய காதுகளிலே கேட்கிறது. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் அது நனைந்திருக்கிறது என்று சொல்லி நேசர் கதவை தட்டுகிறார். சூலமித்தி அதை கேட்கிறாள், நேசர் கூப்பிடுகிறதை கேட்கிறாள். ஆனா சூலமித்தி என்ன சொன்னால் தெரியுமா? என் வஸ்திரங்களை நான் கலற்றி போட்டேன், அதை நான் திரும்ப எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை கழுவி நான் சுத்தமாக்கினேன், திரும்ப நான் அதை எப்படி அழுக்காக்குவேன் என்று சொன்னார். நேசரோ போய்விட்டார். நேசர் மேல் வைத்த அன்பி நிமித்தமாக சூலமித்தி ஓடி வந்து கதவை திறக்கிறார். அங்கோ நேசர் இல்லை, நேசரோ போய்விட்டார். அவள் ஓடுகிறாள், தெருக்களிலே ஓடுகிறாள். என் நேசரை பார்த்தீர்களா? என் நேசரை பார்த்தீர்களா? என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சொல்லி தெருக்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். காவற்காரர்கள் அவரை பிடித்து அடித்தார்கள். அலங்கத்தின் மேல் இந்த காவற்காரர்கள் அவர் மேல் இந்த போர்வையை உரிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் தெருக்களிலே ஓடுகிறாள்? நேசர் கதவை தட்டும்போது திறக்காததினாலே தெருக்களிலே ஓடுகிறார். காவற்காரர்கள் அவரை பிடித்து அடிக்கிறார்கள். தன்னைத்தானே அவங்க காயப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். எதனால? தன்னுடைய சோர்வினால, தன்னுடைய அசதியினால, கீழ்ப்படியாமையினால. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்முடைய சோர்வு, நம்முடைய கீழ்ப்படியாமையினால், நம்முடைய வேலை பழுக்களின் நிமித்தமாக அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத நிலை காணப்படுகிறதா? நேசர் கூப்பிடும்போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை செவி கொடுக்கல, நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டவர்களாக இருப்போம். அனுதினமும் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலேயும் நம்மை மேன்மை உள்ளவராக வைப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நம்ம ஜெபத்திலே உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி. இல்ல அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் மாய்மாலமான ஒரு ஜெபமாக இருக்கிறதா? உண்மையாய் நான் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல நீ ஜெபிக்க வேண்டாம். ஏன்னா அவர்கள் தங்களுடைய ஜெபங்களை வீதிகளிலேயும் தெருக்களிலும் நின்று ஜெபிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்கிறது? உண்மையான ஒரு ஜெபமாக இருக்கிறதா? அவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? மாய்மாலமான ஜெபம் என்று சொல்லி பரிசேயர்களை குறித்து அவருங்க சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அன்றியும் நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல ஜெபிக்காத, உன் அறைவீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறார்.
இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் அந்தரங்கத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு உண்மையான ஜெபமாக இருக்கிறதா? பரிசேயர்கள் ஜெபத்தை குறித்து எதற்காக ஒரு மாய்மாலமான ஜெபம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தானா, இந்த பரிசேயர்கள் தங்களுக்கு என்று ஒரு ஜெப நேரங்களை ஒதுக்கி வைப்பார்கள். அந்த ஒதுக்கப்பட்ட ஜெப நேரங்களில அவர்கள் இருக்கிற இடங்கள் தெருக்களிலேயும் சந்தை வெளிகளிலேயும் மக்கள் கூடுகிற ஒரு இடங்களிலேயுமே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். உட்கார்ந்து கொண்டிருந்து அந்த ஜெப நேரங்கள் வரும் பொழுது அவர்கள் வழக்கமாக தாங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தையே திரும்ப திரும்ப ஏறெடுப்பார்களாம். ஆகவே தான் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் சுய மகிமைக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், நீயோ உண்மையா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்கிறது? மாய்மலமான ஒரு ஜெபமாக இருக்கிறதா, இல்லை நம்முடைய ஜெபங்கள் உண்மையுள்ள ஜெபமாக இருக்கிறதா? நம்முடைய ஜெபங்கள் அவரை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அநேக மேன்மைகளையும் மகத்துவங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம வேதத்துல பார்த்தோமானால் மரியாளை குறித்து இங்கே பார்க்கிற மரியாளுடைய ஜெபம் இயேசுவை ஆவியிலே கள்ளங்க பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாள் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கும்போது இயேசு துயரம் அடைந்து அவரங்க கள்ளங்கி அவரங்க கண்ணீர் விட்டதாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவை ஆவிலே கள்ளங்க பண்ணக்கூடிய ஜெபமாக இருக்கிறதா? அவரை தொட்டக்கூடிய அவரை அசைக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறதா? உண்மையுள்ள ஜெபமாக இருக்கிறதா? தாவீதின் ஜெபத்தை குறித்து வேதத்துல நம்ம பார்த்தோம்னா, அவன் செய்த ஜெபத்தின் நிமித்தமாக அவர் செய்ய நினைத்த தீங்கிற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஜெபமானது ஆண்டவரை மனஸ்தாபப்பட வைக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறதா? நம்முடைய ஜெபமானது அது வல்லமையும் மகத்துவத்தையும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். தூய பவுலடிகளார் சொல்லும்போது, நான் ஜெபிக்கிறது போல உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் போராடி ஜெபிங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய ஜெபமானது ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அதனால தான் யாக்கோபு ஜெபிக்கும்போது அவன் கெஞ்சி அழுது பிரார்த்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மெதடிஸ்ட் திருச்சபையை நிறுவின ஜான் வெஸ்லி ஐயாவை நம்ம எல்லாருமே சொல்வோம், எ பிரேயர்ஃபுல் மேன் இஸ் எ பவர்ஃபுல் மேன் என்று சொல்லி அவர் அழகாக சொல்லுகிறார். இங்கிலாந்திலே நான் அத்தனை கல்லூரியை ஆசிரியர்களிடம் கற்றதை விட என்னுடைய தாயாரிடத்துல நான் அதிகமாக கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். எதை குறித்து அவர் சொல்லுகிறார்? தன்னுடைய தாயாகிய சூசன் வெஸ்லி அம்மையாருக்கு 18 குழந்தைகள் இருந்தார்கள். 18 குழந்தைகள் மேலும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கரங்களை வைத்து அவர்கள் ஜெபிப்பார்களாம். 18 குழந்தைகள் மேலையும். இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? நம்முடைய ஜெபமானது எப்படி இருக்கிறது? நம்முடைய உண்மையான ஜெபமானது தான் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய உண்மையான ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது வல்லமையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக இருக்கிறதா? தானியேலுடைய ஜெபத்தை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கின்றோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் முன் செய்து வந்தது போலவே 3 வேளையும் பல்லகணிகள் திறந்திருக்க அவன் எருசலேமை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் சொல்கிறது. தானியேலுடைய காரியம் பாபிலோன் தேசத்திலே ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கின்ற நம்முடைய ஜெபமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையுள்ள ஜெபமாக இருக்கிறதா? தேவனை தொடக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறதா? அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னால் சேவிப்பதிலே உண்மையா இருக்க வேண்டும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். ஒருவேளை பார்வன் பல தடைகளை கொண்டு வருகிறது நாம் பார்க்கின்றோம். இந்த தேசத்துல எகிப்திலே நீங்கள் உண்டு தேவனுக்கு பலியிடுங்கள் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். ஆனா அந்நிய தேசத்துல எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்தக்கூடாது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் கொஞ்சம் தூரம் மட்டும் போய் தேவனை ஆராதியுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் புருஷர்கள் மட்டும் போங்க என்று சொல்றார். உங்கள் ஆடு மாடுகள்லாம் இங்க இருக்கட்டும் என்று சொல்லி பல தடைகளை இங்க கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். ஆனாலும் தேவன் என்னுடைய ஜனங்கள் என்னை முழுமையாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர்களை முழுமையாக விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். ஆனா அவருடைய இருதயமோ எங்கிருந்தது? எகிப்தில் இருந்தது. அவர்கள் சரியான ஒருவேளை எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அவர்களுடைய இருதயம் எல்லாம் எகிப்திலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நான் ஏசாயா சொல்லும்போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்துல சேர்ந்து தங்களுடைய உதடுகளினால் என்னை கண்ணம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய ஆராதனைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். நாம் உண்மையாய் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதனால்தான் யோசுவா சொல்ல, நீங்கள் உண்மையாய் அவரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா அவருடைய இருதயம் பின்வாங்கி இருப்பதை அறிந்த யோசுவா சொல்கிறார், உங்களை எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக அவர் வழி நடத்தி வந்தார். 40 வருஷமாய் உங்களை அதிசயமாக வழி நடத்தி வந்தாரே, பின்னே நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நீங்கள் யோர்தானை கடந்து வந்தீர்கள், எரிகோக்கு வந்தீர்கள், கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்தார், எத்தனை அற்புதங்களை செய்தார். நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் நீங்கள் பண்படுத்தாத தேசத்தை உங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் கனிகளையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் நீங்கள் புசித்தீர்கள், பின்ன நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தமும் அவருடைய வாஞ்சையுமாக இருக்கிறது. தேவன் நமக்கு செய்த எண்ணி முடியாத அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒருவேளை திரும்பி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை உண்மையுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கிறதா? அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 147 சங்கீதம் 12 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி என்று சொல்கிறார். எருசலேம் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி. சீயோனாகிய நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கையும் பண்ணியிருப்பதால் தான் சொல்கிறார், உன் தேவனை துதி என்று சொல்லி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். பின்னாடி சொல்கிறான், வாசல்களின் தாழ்பால்களை நான் பலப்படுத்தி உன்னிடத்திற்கு உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஒரு இந்த உலகத்தில் நம்ம அதற்காக தான் எப்படியா இல்லை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்க. ஆண்டவர் சொல்றார், நீ உண்மையா என்னை ஆராதிக்கும்போது, என்னை துதிக்கும் பொழுது நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உன் எல்லைகள் எங்கும் சமாதானம் உள்ளவைகளாக்கி உன்னை உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் என் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ என்னோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? கிருபை நிறைந்த நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக அப்பா இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே நீர் என்னோடு எங்களோடு கூட பேசினதற்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியங்களிலேயும் உண்மையாக இருப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஐயா நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. IMS, 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 IMS.